गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतांपति अल्लिनाळ तामरमेलारणங்கின் நின்துணைவி மல்லினாடாண்ட மடமயில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. அழகான நாச்சியார் திருமொழியில் கடைசி பதிகம். ஆண்டாள் கண்ணனை பார்த்துடுறா. கண்ணன் ஆண்டாளுக்கு சேவை கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார் அப்படின்றத அனுபவிக்க வரோம். எந்த ஒரு காரியமுமே நாம் பெரியவர்களை முன்னிட்டு செஞ்சால் அது கண்டிப்பாக பலனை தரும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் ஆண்டாளுடைய இந்த பாசுரங்களால் நமக்கு கிடைக்கிறது. தான் எவ்வளவோ திருப்பாவனோன்பு இருந்தா, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா, பெருமாள் காமதேவ அர்ச்சனை பண்ணா, அதுக்கோ திருப்பாவனோன் நோன்புக்கு அப்புறம் இன்னொரு நோன்பு பண்ணி நம்ம பெருமாள் அடையணும், அதாவது இருக்கிற காலம் வரைக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காக அடுத்த நோன்பு பண்ணா, இப்படியே பண்ணிட்டு பெருமாளுடைய பிரிவை தாங்க முடியாமல் தான் கண்ட கனாவெல்லாம் தோழிக்கிட்ட சொன்னான். அப்படிப்பட்ட கண்ணனை கண்டு ஆண்டாள் எப்படி தன்னுடைய மனோரதத்தை, அதாவது தன்னுடைய ஆசையை, காதலை எப்படி பூர்த்தி பண்ணுறா அப்படின்றது தான் இந்த ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியுடைய கடைசி பதிகம். பட்டிமேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த பாசுரத்துடைய அழகை பார்த்தேன்னா முதல் 2 வரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், ரெண்டாவது 2 வரி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது கண்டீரேன்னு போய் கேட்பா, கண்டோமேன்னு கொண்டு போய் முடிப்பா. 10 பாட்டுமே அப்படி தான் வரும். அதாவது 8 பாட்டு வரும், கடைசி 2 பாட்டு பலஸ்ருதியாக இந்த பிரபந்தத்தினுடைய பலனை சொல்கிறா. அப்போது ஆண்டாள் யாரை நோக்கி இந்த கேள்வி கேட்குறா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரச்சே 3 விதமாக இதுக்கு பெரியவர்கள் உரை செய்கிறா. ஆண்டாள் தன்னையே கேள்வி கேட்டுண்டு தானே பதில் சொல்கிறதா ஒரு விதமாகவும், இல்லை கீழே சொன்ன தோழிகளே ஆண்டாளை கேள்வி கேட்டு ஆண்டாள் பதில் சொன்னதாகவும், இல்லை ஆண்டாள் கேள்வி கேட்டு ஆண்டாளுடைய கேள்விக்கு தோழிகள் பதில் சொல்கிற மாதிரியும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வஸ்து, நாம் இத்தனை நாள் காத்திருந்த வஸ்து திடீர்னு நம்மளுக்கு அகப்பட்டுடுது அப்படின்னா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளில வரத்துக்கு நாம் இது சரிதானா நம்ம அர்த்தவாகிட்ட கேட்டு நம்ம திடப்படுத்திக்கிற மாதிரி ஆண்டாள் கண்ணனை சேவித்த உடனே நாம் காணற காட்சியானது கனவா நனவா அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக தன்னை தோழியை நோக்கி கேட்குறதா அப்படின்னும் அந்த 3வது விதத்துக்கு ஒரு விதமாக பெரியவர்கள் உரை செய்கிறார். பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, பட்டி மேய்ந்தோர் காரேறு, பசுக்கண்களெல்லாம் மேய்க்கிறாராம், ஏறு ரிஷபம் மாதிரி இருக்காராம், பலதேவர்க்கு ஓர் கீழ்கன்றாய், பலதேவன் சொல்லக்கூடிய பலராமனுக்கு கீழ்கன்றாய், கண்ணுக்குட்டி மாதிரி பெருமாள் தம்பியாக இருக்கிறான். இட்டீரிட்டு விளையாடி, அப்படி பசுக்களெல்லாம் பெருமாள் அங்கங்கே ஓட்டி விளையாடின்னு இருக்கிறத பாத்தியா அப்படின்னு முதல் 2 வரியில் கேட்குறா. அடுத்த வரியில் சொல்கிறார், இட்டமான பசுக்களை, இஷ்டமான தனக்கு இஷ்டம், பெருமாளுக்கு பசுக்கள் மேலே அவ்வளோ இஷ்டமா, இட்டமான பசுக்களை பெருமாள் எப்படி மாடை காப்பாற்றினார், இனிது மறித்து நீரூட்டி, அந்த மாடுக்கு பெருமாள் அலம்பி விட்டு அதை குளிப்பாட்டி அதுக்கு ஆகாரம் கொடுத்து இப்படிலாம் எங்கே பண்ணுறார், விட்டு கொண்டு விளையாட, அதை மேய விட்டு பார்த்து அது கொஞ்சம் தூரம் போச்சா அதை ஓடி போய் பிடிக்கிறது, இல்லாட்டி பெருமாள் புல்லாங்குடலை வாசித்து அந்த மாடெல்லாம் திருப்பி வர வைக்கிறது. இந்த மாதிரி அந்த பசுக்களோட பெருமாள் விளையாடுறாராம். ஒரு பசு ஒரு கண்ணுக்குட்டின்னு அதெல்லாம் வர்ணிக்கும் பொழுதே நம்மளுக்கு அப்படியே எவ்வளோ ஒரு ஆச்சரியமான பெருமாள், அந்த மாடுகிட்ட கூட பெருமாளுக்கு எவ்வளோ அன்பு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அன்புடைய பெருமாளை கீழ் பாசுரத்தில் அவனே அன்பானவன் அப்படின்னு சொன்னாலே, அதெல்லாம் இங்கே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே, அந்த பெருமாள் விட்டு விட்டு விளையாடுறத விருந்தாவனத்தில் பார்த்தோம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிருந்தாவனம் அப்படின்ற திவ்ய தேசத்தை ஆண்டாள் அங்கே நான் இந்த மாதிரி பெருமாளை பார்த்தேன் அப்படின்னு பாடிண்டே வரா. பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன்னு சொல்லி, வேளால் துண்ணும் கோலால் நிறமேய்த்த ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி அப்படின்னு சொல்லி திருக்குடந்தைன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணம் சாரங்கபாணிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாடி, அடுத்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது பெருமாள், அதாவது கீழே தோழிகள் ஆண்டாளை பரிகாசம் பண்ணுறா அப்படின்னு சொன்னோமோ இல்லையோ, அதாவது உன்னுடைய ஆத்துக்கார் நீ காதலிக்கக்கூடிய ஆண்மகனுடைய வாகனமானது கருடன், அது ஒரு பறவைன்னு சொன்னாலே அதுக்கு ஆண்டாள் இங்கே சொல்கிறா, மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்றும் மேலாப்பின் கீழ் வருவானை. அந்த கருடனுடைய ரக்கையானது வெயிலேருந்து பெருமாளை காப்பாற்றுறதான். ஏன்னா விதானம்னு பேர். விதானம்னா மேல் திட்டி, கொடை மேல் திட்டி எல்லாமே விதானம். ஏன்னா பெருமாள் புறப்பாட்டுக்கு வரும்பொழுது பெருமாளுக்கு கொடை அவசியம். ஏன்னா
ரொம்ப வெயிலும் பெருமாளுக்கு ஆகாதான், ரொம்ப மழை ஆகாதான். ஏன்னா நம்மளால் எப்படி வெயில் தாங்க முடியாதோ மழை தாங்க முடியாதோ அந்த மாதிரி பெருமாளையும் நாம் பார்த்துக்கணும். பெருமாளும் நம்மள மாதிரியே பெருமாளை பாவனை பண்ணி பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் பண்ணணுன்றது பெரியவர்களுடைய அனுபவம். ஏன்னா பெருமாளுக்கு ஸ்வபாவத்தில் ஒரு விகாரமும் கிடையாது, ஒரு தோஷமும் கிடையாது. இந்த வெயிலோ மழையோ அவனை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்மளுடைய காதல் பக்தியுடைய வெளிப்பாடு பெருமாளுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா நம்மளுக்கு பெருமாள் மேலே பரிவு இருக்குன்னு தெரியும். அந்த பரிவு பெருமாளை நன்னா உருக்கும். ஆஹா, நம்ம இடத்துல எவ்வளோ பாசம் வைக்கிறான் பாருவேன், அந்த பாசத்துக்காகவாவது நாம் இவனை காப்பாற்றணும்னு பெருமாளுக்கு எண்ணம் வரும். அந்த பாசமானது உண்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பெருமாளுக்கு நாம் காட்டக்கூடிய பாசம் பரிவுக்கான காரணம். அப்போது பெருமாள் வெயிலில் வரும்பொழுது பெருமாளுக்கு வெயில் பட்டுட போகிறதேன்றதுக்காக மேலால் பரந்த வெயில் காப்பான். அந்த வெயிலேருந்து பெருமாளை காப்பாற்றுறது யார்? வினதை சிறுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருடன். நீ கருடன்னு சொன்னியே, அந்த கருடன் பெருமாளுக்கு எவ்வளோ ஒரு தோழனாக இருக்கான் பாரு, பெருமாளோடைய திருமேனியை எப்படி பாதுகாக்கிறான் பாரு. அப்படிப்பட்ட சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை, அந்த விதானத்துக்கு கீழ் அந்த பெருமாள் வரார். அந்த கண்ணனை நீ பார்த்தியான்னு அவா கேட்குறான். நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 பாட்டாக சொல்கிறார். கடைசியில் சொல்லும் பொழுது எந்த சங்க நோக்கி பெருமாளுடைய சுவையும் நாற்றத்தையும் கேட்டாலோ அந்த சுவையை கொண்டு முடிக்கிறார். வெளிய சங்கொன்று உடையானை பீதகவாடை உடையானை அழினன்குடைய திருமாலை ஆழியானை கண்டீரே, களிவண்டெங்கும் கலந்தால் போல் கமழ் பூங்குழல்கள் தடந்தோள் மேல் மிளிர நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. ஆண்டாள் கேட்ட மொத்த வஸ்துக்களையும் தொகுப்போட பெருமாள் ஆண்டாளுக்கு சேவை கொடுக்குறார். வெளிய சங்கொன்றுடையானை, பாஞ்சஜன்யம்னு சொல்லி எந்த பாஞ்சஜன்யத்தை நோக்கி அந்த பெருமாளுடைய வாய் சுவையும் நாற்றமும் இருக்கும்னு கேட்டாலோ அந்த சங்கோடையும் வெளிய சங்கொன்றுடையானை, பீதக வண்ண வாடை கொண்டு வாட்டம் தனிய வீசிறேன்னு கீழே கேட்டாலே அந்த பீதக வாடை உடையானை, எந்த திருத்துழாயை கொண்டு தன்னுடைய நோயை தீர்க்க வேணும்னு கேட்டாலோ களிவண்டு எங்கும் கலந்தார் போல், அந்த வண்டு தேனை உறிஞ்சி உறிஞ்சி களிப்பு ஏறு போய் அந்த திருத்துழாயுடைய தேனை ருசித்து சுவைத்து அந்த போதையில் அந்த வண்டு மயங்கி எப்படி இருக்கோ, களிவண்டு எங்கும் கலந்தால் போல் கமல் பூங்குழல்கள் தடந்தோள் மேல், அப்படி பூத்து குலுங்கக்கூடிய திருத்துழாயை அணிந்து கொண்டு பெருமாள் மிளிர நின்று விளையாட, அப்படி பெருமாள் மிளிர நின்று ஆண்டாளுக்கு முன்னாடி பிரகாசமாக நிற்கிறாராம். அப்படிப்பட்ட பெருமானை கண்டு விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு பிருந்தாவனத்தில் தான் கண்ணனை பார்த்த அழகை ஆண்டாள் பாடுகிறாள். கடைசி பாசுரத்தில் சொல்லும் பொழுது நாட்டை படையென்று அயன் முதலா தந்த நளிருமா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே, காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும் உடன்மடிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. பெருமாள் லோகத்தெல்லாம் படைச்சார். நாட்டை படை என்று அயன் முதலா தந்த பிரம்மாலேருந்து ஆரம்பித்து மொத்த லோகத்தையும் படைச்ச பெருமாள் நம்மளை காப்பாற்றணுன்றதுக்காக இங்கே கண்ணனா அவதரித்து காட்டுக்குள்ளே போய் களிர்னு சொல்லக்கூடிய கொலையா பீடம் என்ன, புல்லுன்னு சொல்லக்கூடிய பகாசுரன் என்ன, இவாளெல்லாம் ஜெயிச்சு வேட்டையாடி அந்த வாட்டத்தோட பெருமாள் வராரு. அந்த வாட்டத்தில் வரும்பொழுது கூட அந்த பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார், அந்த பெருமாளை பார்த்தியா அப்படின்னு முடிக்கிறா. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும்னு ஆண்டாள் பதங்கள் போட்டிருக்கா. தேனுகன்றது தேனுகாசுரன், அதாவது ஒரு கண்ணுக்குட்டி வகையில் வந்த ஒரு அசுரன், தேனுகாசுரன்னு பேர். களிருன்றது குவலையாபீட்டம்ன்றது பேர். இந்த குவலையாபீட்டம்ன்றது கம்சனுடைய பட்டத்து யானைக்கு பேர். அப்போது கம்சனுடைய பட்டத்து யானைன்றது கம்சன் இருந்த நகரத்தில் இருக்குது, அதாவது மதுரா நகரத்தில் இருக்குது. அப்போது புல்லுன்றது பகாசுரன், அதை பெருமாள் காட்டில் தான் வேட்டையாடினார். தேனுக்கன்ற அந்த அசுரனையும் பெருமாள் காட்டில் தான் வேட்டையாடினார். ஆனால் களிருன்னு சொல்லக்கூடிய குவலையாபீடத்தை பெருமாள் காட்டில் வேட்டையாடலையே. அந்த யானையை பெருமாள் அழித்தது கம்சனுடைய தனுர்யாகத்தில் அழித்தார். அப்போது பட்டணத்தில் அழித்ததை, அதாவது கம்சனுடைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய யானையை அழித்ததை ஆண்டாள் எப்படி காட்டை நாடின்னு பதம் போட்டான்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு ஆச்சரியமாக நமது பெரியவர்கள் கூறக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, கம்சனானவன் பெரும் கெடுதல் நினைக்கக்கூடியவன், பெருமாளுக்கே கெடுதல் நினைத்தவன். அப்படிப்பட்டவன் ராஜாவாக இருக்கக்கூடிய நாடு காடுக்கு சமம். அதனால தான் கம்சன் இருந்த நாட்டை கூட ஆண்டாளுக்கு நாடாக கருதாமல் அதையும் காடாக கருதி அந்த கம்சனுக்கு பக்க துணையாக இருந்த அந்த பட்டத்து யானையை அழித்த எம்பெருமான். அந்த யானையை அழிக்கும்பொழுது பெருமாளுக்கு 6 வயசு 7 வயசுன்னு தான் சொல்கிறா, சின்ன குழந்தை. அந்த கம்சனுடைய தனுர்யாகத்துக்கு பெருமாள் வரும்பொழுதே பெருமாள் 5லேருந்து 10 வயசுக்குள்ளே தான் அந்த பெருமாளுக்கு வயசே இருக்குமா. அப்படிப்பட்ட கண்ணன் அந்த கோலையாபீடம் யானையை ரொம்ப சர்வசாதாரணமாக அழித்தானா.
கம்சன் இருக்கக்கூடிய நாடே காடு போல ஆண்டாளுக்கு தோன்றியபடியால் கெட்டவர்கள் வாழக்கூடிய நாடு எல்லாம் காடுக்கு சமம் அப்படின்றது ஆண்டாளுடைய கருத்து. அப்படிப்பட்ட களிரும் புல்லும் உடன்மடிய வேட்டையாடி வந்த பெருமாளை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்படி ஆண்டாள் கண்ணனை பார்த்த உடனே பெரியாழ்வாருக்கு சொப்பனம் வந்து தான் வாரணம் ஆயிரத்தில் எப்படிலாம் கல்யாணம் கண்டாலோ அது பிரகாரமே ஆண்டாளுடைய கல்யாணத்தை பெரியவர்கள் திருப்பாவை நோன்போடு சேர்த்து முடிப்பா. ஆண்டாள் கண்ணனை கண்டவுடன் பெரியாழ்வாரும் ஆண்டாளை திருவரங்கனுக்கு மணமுடித்து வைக்க வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போய் ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்ன்றது ஆண்டாளுடைய கதை. இந்த நாச்சியார் திருமொழி 143 பாட்டு. இந்த பாட்டை தெரிஞ்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்றத ஆண்டாள் கடைசி பாசுரத்தில் சொல்கிறா. பருந்தாள் கழித்து கருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தா வனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம்மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாதென்றும் இருப்பாரே. எப்படி கஜேந்திர ஆழ்வானுக்கு ஒரு முதலைகிட்டேந்து அந்த யானையை காப்பாற்றினாரோ பெருமாள், அப்படிப்பட்ட எம்பெருமான் பரமன். பரமன்னா எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன், உயர்த்தியான பொருள், தாயாரை எப்பொழுதும் கொண்டவன். அப்படிப்பட்ட பெருமாளை பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தில் நான் கண்டதை இந்த 10 பாட்டால் சொல்கிறேன். இந்த 10 பாட்டை மருந்து போல யார் வச்சுண்டு வாழறாளோ அவளுக்கு பெருமாளுடைய திருவடிகள் எப்பொழுதும் கிடைக்கும். எப்படி நமது நிழல் நம்மை விட்டு பிரியாதோ அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடி நிழற்கீழ எப்பொழுதும் பெருமாளுக்கு பிடித்தாற் போல் நாம் கைங்கரியம் செய்து இந்த ஆண்டாளுடைய பாசுரங்களால் சரணாகதியை செய்து ஆண்டாளை போலவே பெருமாளையும் அடைய முடியும் அப்படின்ற சரணாகதி சாஸ்திரத்தை ஆண்டாள் பெரியாழ்வாரை முன்னிட்டு கண்ணனை அடைந்த இந்த கனவையும் இந்த கல்யாணத்தையும் இந்த நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் முடிக்கிறாள். இத்துடன் நமது தொகுப்பும் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.